ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி முருகன் கோயிலுங்க. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுவாபுரி சின்னம்பேடு அப்படிங்கிற இந்த இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. சும்மா நான் கொஞ்ச நேரம் பேசுவேன், ஃபுல்லாக கோயில் வீடியோ வரும். ஃபுல்லாக இந்த கோயிலை பற்றி பேசுகிறேன் நான் கொஞ்சம். ஏன்னா இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க. அதனால தான் நான் கொஞ்ச நேரம் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கோயிலை பற்றி பேசுகிறேன். இந்த கோயில் சிறுவாபுரி முருகன் கோயில். இந்த கோயிலில் முருகன் தான் கடவுள். இந்த முருகனோட பேர் பார்த்திங்கன்னா பாலசுப்ரமணியர். இந்த கோவிலுக்கு ஏன் சிறுவாபுரி சின்னம்பேடு அப்படின்னு ஒரு நேம் வந்துச்சுன்னா, சின்னம்பேடு அப்படி அந்த ஊரோட பேர் மேக்சிமம் சின்னம்பேடு. உள்ளே போனால் தான் சிறுவாபுரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்னம்பேடு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா, ராமரோட பசங்க, அதாவது ராமரோட பசங்க லவனும் குஷனும் போர் செஞ்ச இடமாங்க. அது தந்தையை எதிர்த்தே போர் செஞ்ச இடமா. அதனால் சிறுவர்கள் அம்பு எடுத்து போர் செஞ்சதுனால சிறுவர் அம்பு எடு அப்படிங்கிற இந்த பேர் தான் காலப்போக்கில் சின்னம்பேடுன்னு ஆகியிருக்கு. ஓகேவா? இதான் இந்த கோயில் வரலாறு. இன்னொரு வரலாறு என்னன்னா, இந்த கோயில் இந்த ஊரில் முருகை அம்மாள் அப்படின்னு ஒரு தெய்வ பக்தி பெண்மணி அப்படியே இருந்ததால் ரொம்ப தீவிர பக்தராக இருந்திருக்காங்க முருகனுக்கு. ஸோ அவங்க கணவன் என்ன பண்ணுறாங்க, சோதித்து பார்க்கறதுக்காக அந்த பெண்ணோட கையை வெட்டிடுறாங்க, அந்த பக்தரோட கையை. உடனே முருகனே நேரில் அந்த அம்மாவோட கையை சரி பண்ணதனா ஒரு வரலாறு இருக்குது. ஸோ இந்த கோயிலை பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் இந்த சின்னம்பேடு அப்படிங்கிற இந்த ஊருக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னா, இப்போ நான் அரியலூர்லேருந்து எப்படி போனேன்னா அந்த கோயிலுக்கு ஸ்ட்ரைட்டாக அரியலூர்லேருந்து கிளாம்பாக்கம் தாங்க. கிளாம்பாக்கம் போயிட்டு கிளாம்பாக்கத்துலேருந்து மாதாவரம் பஸ்ஸு பிடிச்சி மாதாவரம் போயிட்டோம். மாதாவரத்துலேருந்து செங்குன்றம் ரெட் ஹில்ஸ், அங்கே போயிட்டு ரெட் ஹில்ஸ் போயிட்டாலே போதும். அங்கேருந்து அடிக்கடி பஸ் இருக்குது இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கிளாம்பாக்கம் போங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கூட போக தேவையில்ல, ஹைவேலேயே நின்னா கூட பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஹைவேலனாலே மாதாவரம் பஸ்ஸு நிறைய வரும். இந்த மாதாவரம் பஸ்ஸில் ஏறி நீங்கள் மாதாவரம் போயிட்டு அங்கேருந்து ரெட் ஹில்ஸ் போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன். அங்கேருந்து மாதாவரத்துலேருந்து அடிக்கடி இருக்குது பஸ்ஸு ரெட் ஹில்ஸுக்கு. ரெட் ஹில்ஸ் போயிட்டிங்கனாலே சிறுவாபுரி தான் அதிகமாக மேக்ஸிமம் பஸ் இருக்கும். பஸ்ஸே இல்லைன்னாலும் கூட ஆட்டோஸ் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ ஆட்டோ இருக்கு. பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 25 ரூபா ரெட் ஹில்ஸ்லேருந்து செங்குன்றத்துலேருந்து. காலையில் மாதாவரம் நீங்கள் போயிட்டீங்கன்னா, விடிய காலம் எத்தனை மணிக்கு போயிட்டீங்கன்னாலும் செங்குன்றத்துக்கு பஸ் இருக்குது. செங்குன்றத்துலேருந்து இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு விடிய காலம் 5 மணிலேருந்தே பஸ் இருக்குங்க. நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். ஸோ இதான் இந்த கோயிலை பற்றி நான் ஒரு சின்ன தெளிவு நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்புறம் திருவள்ளூர் மாவட்டம் அந்த ஏரியாவிலேருந்து வரலாம். நாங்கள் போனது அரியலூர்லேருந்து இப்படி உள்ளே போனதுனால கிளாம்பாக்கம் போயிட்டு மாதாவரம் பஸ் பிடிச்சி அப்படி போனோம். அதுதான் என்னுடைய இந்த கோயிலுக்கு நானும் போன அனுபவத்தை சொல்கிறேன். இதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போய் வீடியோ பார்க்கலாமா? அங்கே ஃபுல்லாக பேச முடியல, வாய்ஸ் ஓவர் தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கோவிலை நீங்கள் நேரில் போய் பார்த்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முருகனுக்கு துணை. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தொடர்ந்து 6 வாரம் போனால் உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இந்த வாரம் ஒரு வாரம் போகிறீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ போகிறீங்கன்னா, அடுத்த வாரமும் கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வாரமும் தொடர்ந்து 6 வாரம் போயிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகும்.
அப்புறம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, வீடு கட்டலாம். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் நினச்சது நடக்கணும்னா தொடர்ந்து 6 முறை இந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அவ்வளோ பேர் வந்து நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லு. அவ்வளோ பேர் இந்த இது என்னன்னா அந்த கோயிலுக்குன்னு ஒன்று இருக்குது. தொடர்ந்து 6 முறை வந்து நீங்கள் நினச்சது நடந்துருச்சுன்னா ஸ்வீட்டு கொடுக்கணும். நிறைய பேர் சாக்லேட் கொடுப்பாங்க. நம்ம பண்ணாலே வரிசையாக அவ்வளோ சாக்லேட் கொடுப்பாங்க. நம்ம சாக்லேட் வாங்கி பையில் வைக்கவே முடியாது. அந்த மாதிரி சாக்லேட் கொடுப்பாங்க. முடிஞ்சவங்க சாப்பாடு செஞ்சு இனிப்பா, கேசரி அந்த மாதிரியும் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்தேன் அந்த கோயிலில், அதனால் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் அங்கே போனீங்கன்னா பார்ப்பீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ரெட் ஹில்ஸ், அதாவது செங்குன்றத்தில் பஸ் ஏறினீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து தான் இறக்கி விடுவாங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து நியூ ரோடு, புது ரோடுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்துட்டாலே போதும், சிறுவாபுரி பக்கம்தான். ஸோ இந்த இடத்துலேருந்து பச்சை கலர் பஸ் போட்டு எல்லாமே சிறுவாபுரி முருகன் கோயில் வரையும் கிட்ட போவோம். ஸோ இங்கேருந்து 10 ரூபா டிக்கெட்டு. நீங்கள் இந்த இடத்துலேருந்து பஸ் ஏறிட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் வந்துடும். சுற்றிலும் போகிற வழியில் நம்ம ஊர் எப்படி வில்லேஜ் இருக்கோ அது போல் தான் இருக்கும். வயல்வெளியாக பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நானும் அதே பஸ்ஸில், அந்த பச்சை கலர் பஸ்ஸில் 10 ரூபா டிக்கெட் கொடுத்து தான் போனேன். இந்த நியூ ரோட்லேருந்து ஆட்டோன்னா 20 ரூபா கொடுத்து போகணும். ஸோ 10 ரூபா கொடுத்து நாங்கள் அந்த இடத்துல போய்ட்டு இறங்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு உள்ளே போகாது. கிட்டத்தட்ட நம்ம கோயில்கிட்ட நெருங்கி வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு உள்ளே தான் கோவில் இருக்குது. ஸோ ஆட்டோ, பஸ்ஸு, பைக்கு எல்லாத்தையுமே இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எதையும் உள்ளே விட மாட்டாங்க, நம்ம நடந்து தான் போகணும். பைக்குக்கெல்லாம் தனியாக ஸ்டாண்டு இது போல் வச்சுருவாங்க. பைக்கெல்லாம் இங்கேயே நிறுத்திட்டு போகிறவங்க எல்லாமே நடந்து தான் போகணும். இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். ஸோ நம்ம இங்கே போயிட்டாலே இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ நம்ம கோயிலுக்கு போகிற வழியில் இப்படி தான் இருக்கும். வெறும் கடை வீதிகளாக அவ்வளோ கடைகள் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகலாம். இதுபோல் ஒரு 2 சந்து தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்டு, லெஃப்ட்டு, ஸ்ட்ரைட்டு அப்படிங்க, ரைட்டு, ஸ்ட்ரைட்டு அப்படி போகிற மாதிரி இருக்கும். இந்த ஏரியா வந்துட்டாலே கோயில் தான். பார்த்தீங்களா, கோயில் வந்துடுச்சு. இதுதான் கோயில் கோபுரம், முன் வாயில் இது தான். ஸோ இங்கே போயிட்டாலே நமக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு சாமியை பார்க்க உள்ளே போகலாம். கோயில் கோபுரம் முன்புறம் இப்படி தாங்க இருக்கும். அவ்வளோ பேர் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் இங்கே நின்று தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ கோயிலோட கோபுரத்தை பார்த்துக்கோங்க. இந்த கோயிலேருந்து வலதுபுறம், அதாவது நம்ம இங்கேருந்து போனால் வலதுபுறம், சாமி கிட்டேருந்து பார்த்தா இடதுபுறம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வலதுபுறமாக உள்ளே போனோம்னா அங்கே தான் சாமி தரிசனம் பண்ணுற பாதை அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இந்த வெளியில் தான் உள்ளே போகலாம். கோவிலேருந்து நம்ம வலதுபுறம் உள்ளே நுழைஞ்சு போகணும். உள்ளே போயிட்டிங்கன்னா இப்படி தான் அந்த பாதை வரும். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குங்க. ஃபுல்லாக பழக்கடை, மாலைக்கடை இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம நடைப்பயணம் இல்லாட்டி 100 ரூபா காசு கொடுத்து பார்க்குற மாதிரியும் இருக்கும். பார்த்திங்களா, பொது தரிசன வழி, 50 ரூபா தரிசன வழி, 100 ரூபா தரிசன வழி எல்லாமே இந்த இதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். நாம் ஃபஸ்ட்டு இதில் பொது தரிசன வழியில் தான் போனோம். இது வழியாக தான் போனோம். 50 ரூபா தரிசன வழியும் 100 ரூபா தரிசன வழியும் நமக்கு லெஃப்ட் சைடு. ஸோ நம்ம அது உள்ளே போகாமல் நேராக போயிட்டே இருப்போம். நமக்கு பாதை கொஞ்சம் தூரமாக போய் சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி இருக்குங்க. இதோட இவங்க நின்றுடுவாங்க. 50 ரூபா தரிசனமும் 100 ரூபா தரிசனமும் நம்ம வந்த வழியிலேருந்து இதோடையே நின்றுடுவாங்க. நாம் மட்டும் இன்னும் இங்கேருந்து இந்த தெப்பக்குளம் இருக்குது இல்லையா கோவில், இந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி அப்படி வரணுங்க. நல்லா பார்த்துங்க, இது எவ்வளோ பெரிய குளம். இந்த குளம் வழியாக நம்ம நேராக உள்ளே போகணும்.
நேராக போய் இந்த குளத்தை சுற்றி வரணும். இந்த கோயிலுக்கு ஒரு வழக்கம் இருக்குங்க. விளக்கு வாங்கி விளக்கு ஏற்றி பூஜை போடணும் அப்படின்ட்டு. ஸோ நானும் ஒரு விளக்கு வாங்கி பூஜைலாம் போட்டேன். பூஜைன்னா விளக்கு வாங்கி ஏற்றி விட்டேன். மொத்தம் 6 விளக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 6 விளக்குலேயும் இந்த நெய்யெல்லாம் ஊற்றி அதில் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நமக்கு என்ன நினச்சோமோ நடக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு விளக்கை ஏற்றி வச்சேன். இது நடைபாதை நம்ம போகிற முடியாது, ஒரு ஓலும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த இடம் பிடிக்குதோ அங்கே உட்காந்து நீங்கள் வந்துட்டு இந்த போல் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு போகலாம். அவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு ஏற்றி பார்த்தேன், முடியல. அப்புறம் ஒரு வழியாக ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏன் காரணம்னா கை ஃபுல்லாக எண்ணெய் ஆயிடுச்சு, அதனால் தீக்குச்சி எரிவேணா அப்படின்னுடுச்சு. கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஏற்றிட்டு நம்ம நினச்சதை வேண்டிக்கிட்டேன். இதான் நம்ம ஏற்றின விளக்கு. நீங்கள் வெளியிலேயே விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க இதை எல்லாமே செட்டாக கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு உள்ளே வந்து ஏற்ற வேண்டிதான். நான் அதெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு மறுபடி நடைபாதை பயணத்தில் இந்த ஏரியை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி பாருங்கள் க்யூ எவ்வளோ க்யூன்னு வரிசை இங்கேருந்தே ஆரம்பிச்சிருச்சுங்க சாமியை பார்க்க. சாமி அந்த தென்னை மரத்துக்கிட்ட இருக்குது. நாம் இப்படியாட்டி நடந்து வந்தோம் இல்லையா, இப்படியாட்டி நடந்து வந்து மறுபடியும் இங்கேருந்து லைன் ஆரம்பிக்குது. இதில் ஸ்ட்ரைட்டாக போய் மறுபடியும் லெஃப்டில் அவ்வளோ தூரம் போகணும் உள்ளே. இது வெளி நடப்பைதாங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் உள்ளே போனால் இன்னும் அவ்வளோது இருக்குது நடக்க வேண்டியது. இது போல் நம்ம போகிற வழியெல்லாம் பக்தர்கள் பூரா விளக்கு ஏற்றி வைப்பாங்க. நம்ம அதை பார்த்துக்கிட்டே போகலாம். நீங்கள் வெளியில் விளக்கு வாங்க மறந்துட்டாலும் உள்ளே விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம். வரவங்க அதிகமாக விளக்கு தான் ஏற்றுவாங்க. 6 வாரம் தொடர்ந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாருமே வாரம் வாரம் மறக்காமல் இந்த விளக்கு ஏற்றுவாங்கங்க. ஸோ இப்போ நம்ம வரிசையில் நிற்கிறோம். நம்ம நேராக நிற்கிறோம். இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக கட்டடங்கள் கட்டுறாங்க. கோயில் சம்மந்தமாக தான் கட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை எதுக்காக கட்டுறாங்க என்னான்னு தெரியல. நம்ம அவ்வளோ தூரம் நின்று ஒரு வழியாக இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம். ஏன்னா இந்த தெப்பக்குளம் ஃபுல்லாக அங்கேருந்து அப்படியே போய் மறுபடி இது விளையாட்டி நீங்கள் நிற்கிறோம். நம்ம எவ்வளோ தூரம் நின்றுருக்கோம் பாருங்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போகணும். இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் நம்ம விளக்கு ஏற்றணும்னு அப்படின்னு சொல்லி இங்கே செட்டு போட்டிருக்காங்க. ஆனால் பக்தர்கள் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. வெளியிலேயே வச்சு ஏற்றி விட்ருவாங்க. இங்கே இங்கேயும் விளக்கு ஏற்றக்கூடாது, சும்மா அப்படியே வச்சுட்டு மட்டும்தான் வரணும், நெருப்புலாம் பற்ற வைக்கக்கூடாது. ஆனால் யாரும் அதை கேட்குறதில்ல. ஒரு வழியாக அவ்வளோ தூரம் லைனில் நின்றுட்டு இப்போ உள்ளே போகிறோம். பார்த்திங்களா, அந்த 50 ரூபா தரிசனமும் பக்கத்தில் வந்துட்டாங்க. நம்ம போய் அவ்வளோ தூரம் சுற்றிவிட்டு மறுபடியும் இப்போ தான் பொது தரிசனம் வழியில் உள்ளே நுழையிறோம். இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்க. காலையில் 7 மணிக்கெலாம் போனதுனால சாப்பிட முடியல. அதனால் தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுட்டு கோபுரத்தை பார்த்தோம், அப்பா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசை தேற்றிக்கிட்டு போக ஆரம்பித்தேங்க. என் கூட பார்த்திங்கன்னா யாருமே வரல, நான் மட்டும்தான் போயிருந்தேன். சும்மா நண்பர் ஒருத்தர் சொன்னதுனால அதுக்காக நான் போயிட்டு வரலான்ட்டு போனேன். இப்போ நம்ம இந்த கடை வீதியெல்லாம் முன்னாடி ஆரம்பித்தாங்கல்ல, அந்த கடை வீதிக்கிட்ட வந்திருக்கோம். இன்னும் மட்டும் நின்னதெல்லாம் லைன் இல்லை. இப்போ உள்ள இந்த குடோனுக்குள்ளே போவோம் பாருங்கள், இது தாங்க லைனு. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். எல்லோரும் தண்ணி பாட்டிலு, ஐஸு, அது இதுன்னு தாகத்துக்கு வச்சுக்கிட்டு தான் நிற்பாங்க. இப்போ நம்ம இவ்வளோ க்யூலேயும் போய் வந்துட்டு ஏறணுங்க. லாஸ்ட்டில் அந்த படிக்கட்டு மாரி மேலே ஏறுறாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு போகணும். நம்ம அங்கே போய்ட்டால் தான் நம்ம கோயில் கிட்ட போனதாக அர்த்தம்.
நான் இவ்வளோ தூரம் நின்று இதுக்கப்புறம் நடந்து எப்படி போக போகிறோன்னு தெரியல. பல்ல கடிச்சிக்கிட்டு பசியில் நின்றுக்கிட்டே இருந்தேங்க. கிட்டத்தட்ட நான் வந்து 1.5 மணி நேரம் போல் லைன்லேயே நின்னேங்க. அப்படி இருந்து தான் இந்த இடத்துக்கே வந்தேன். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எப்படியும் மினிமம் 3/4 மணி நேரம் ஆகிடும் நின்று நம்ம போகிறதுக்குள்ளே. கூட்டத்தெல்லாம் மறுபடியும் ஒரு டைம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மயக்கமே வந்துடும். பசின்னா கூட திரும்பி போய் சாப்பிட்டு வர முடியாது. கிட்டத்தட்ட நான் ஏறுற இடத்துக்கு வந்துட்டேங்க, மேலே ஸ்டெப்புக்கு. ஸோ அப்படியே இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதுலேருந்து நின்று காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். மேலே ஏறி ஒரு படி மாரி ஏறி மறுபடியும் கீழே இறங்கி கோயில் வளாகத்துக்குள்ளே போவோம். இது வரைக்கும் நம்ம வந்ததெல்லாம் தொப்பகுளத்தை சுற்றிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு குடோனில் அதுக்குள்ளே 2-3 லைன் 10 லைன் போல் சுற்றிவிட்டு மறுபடியும் இப்போ உள்ளே இறங்கி கோயில் வளாகத்துக்கிட்ட நெருங்கணும். ஸோ இங்கே வந்தால் தான், இது வரைக்குமே 50 ரூபா டிக்கெட் 100 ரூபா டிக்கெட்னு வாங்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் தான் இங்கே தான் டிக்கெட்டே கொடுப்பாங்க. நாம் பொது தரிசனங்கிறதுனால டிக்கெட்லாம் வாங்கலைங்க. பார்த்தீங்கன்னா இதான் முன்கோபுர வழியில் நம்ம ஃபஸ்ட்டு நடந்து வந்தப்போ பார்த்தது. இதுதான் கோவில் வளாகத்தில் முன் நுழைவாயில். இது தான் கோயில் நுழைவாயில். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே வந்தாச்சு. கோயில் உள்ளே வந்துட்டு பொது தரிசனம் 50 ரூபா டிக்கெட்டு 100 ரூபா டிக்கெட்னு பிரித்து விடுவாங்க. இவ்வளோ தாங்க. நம்ம உள்ளே வந்தீங்கன்னா அந்த கோவில் எப்படி இருக்குது பாருங்கள். கோயிலெலாம், இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, பச்சை கலரில் அந்த மரகத மயில் இருக்கிறது தாங்க பெரிய விஷயம். கவிஞர் அருணாச்சலநாதர் வந்து அவ்வளோ டைம் இந்த கோயிலுக்கு வந்ததாக சொல்லுவாங்க. நமக்கு 4 தப்படி முன்னாடி தான் சாமி இருக்குது. எல்லோரும் சாமியை பார்த்துட்ருக்காங்க. நம்மளும் பார்க்க போகிறோம். சாமியை பார்த்துட்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி தான் சாமி இருக்குது. ஸோ உள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியாது. சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எங்கே பஸ் ஏறணுமோ அதே இடத்துக்கு நியூ ரோடு அப்படிங்கிற இடத்துக்கு திரும்ப வந்துட்டோங்க. இதுலேருந்து பக்கம்தான் கோயில். என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன். லைனில் நின்றுக்கிட்டு வீடியோ எடுக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதான் எடுக்க முடியல. அந்த கோயில் வளாகம் உள்ளே போயிட்டிங்கன்னா கருவறை வந்து சின்னதாக தான் இருக்கும். சாமியை பார்த்துட்டு உடனே அனுப்பிவிட்ருவாங்க. ஸோ அதனால் அங்கே அதிகமாக வீடியோலாம் எடுக்க முடியாது. ஏன்னா செக்யூரிட்டி எல்லாருமே இருக்காங்க. அதையும் மீறி எடுக்கலாம். இருந்தாலும் சரி, அதை எதுக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற எனக்காக ஒரு இது இருந்துச்சு. சரி நம்ம எடுக்க வேணாம் அப்படின்ட்டு நல்லா எடுக்கலை. ஸோ இப்படி தாங்க நம்ம சிறுவாபுரி முருகன் கோவில் அது வளாகம் அந்த ஊர் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு டைம் போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா ஒரு டைம் போனீங்கன்னா தொடர்ந்து 6 வாரம் போயே ஆகணும். ஸோ கட்டாயம் கிடையாது. ஆனால் 6 வாரம் தொடர்ந்து போனால் நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள். நான் அந்த கோயிலுக்கு போனேன். ஸோ இது அப்படியே மக்களுக்கும் தெரியப்படுத்தலாமே அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்களும் போயிட்டு வாங்க. என்னடா சோசோ அப்படிங்கிறீங்களா? அவ்வளோதான் மக்களே. கோயில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த கோயிலோட முருகன் பேர் என்ன? பாலசுப்ரமணியர். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த கோயிலை பற்றி என்னால் முடிஞ்சது உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். நான் நல்லா பேசுனா இன்னும் சூப்பராக பேசலாம். நமக்கு இங்கே நேர்லலாம் பேச தெரியும். இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் டப்பு கொடுக்க தெரில. ஆனால் இந்த கோயிலை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கலாம். எனக்கு சொல்ல தெரில. உண்மையை ஒத்துக்கிறேன். மன்னிச்சிடுங்க. ஏதோ இந்த கோயில் எப்படி இருக்குங்களான்னு ஃபோட்டோ பிடிச்சி காமிச்சேன்ல, அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு வந்துருக்கு. அவ்வளோதான் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இந்த கோயிலுக்கு அம்மா அப்பா யாருமே வரல, நான் மட்டும்தான் போயிருந்தேன். ஸோ அதான் மக்களே, போயிட்டு வந்துடும். அந்த வீடியோ உங்களுக்கு வருது பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.